ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னர் வந்து அவுல் சித்ரானா. பேப்பர் அவுல் இல்லை, கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அந்த அவுல் வாங்கிக்கோங்க. ரொம்ப சட்டுன்னு சமையல் முடிஞ்சிடும் நம்மளுக்கு இன்றைக்கி. இதை வந்து ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிடலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, டக்குன்னு கழுவிட்டு தண்ணி வடிச்சிடணும். நல்லா வடிச்சிடலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி வடியணும். நீங்கள் வெங்காயம் மிளகாலாம் ரெடி பண்ணிவிட்டு தண்ணியில் கொட்டுங்க அவ்வளோ, இல்லைன்னா கொல கொலன்னு ஆயிரும். இது தண்ணி வடிட்டும் தாளிப்பு பார்த்துடலாம். பாண்டில் வச்சுக்கலாம். பாண்டில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, காரத்துக்கு வரமிளகாய், நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். பெருங்காயம், மஞ்சள்தூள், கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், குட்டியாக தக்காளி, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பேப்பர் அவுல் வாங்கினீங்கன்னா இது சமையலுக்கு செட் ஆகாது. உப்பு, உங்களுக்கு வெங்காயம் வணங்குற அளவு தான் நம்மளுக்கு குக்கிங் டைமு. அவ்வளோ சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வடித்து வச்சுருக்குறோங்க இல்லையா அவல், அதையே இதிலையே சேர்த்துருங்க. நல்லா கிளறிக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பாதி லெமன் அதையும் இதிலே புழிஞ்சிடலாம். நிறைய விட்டிங்கன்னா புளிப்பாயிரும். ஒரு பாதி லெமன் எடுத்தால் போதுமானது. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் புளிப்பு அதிகமாயிரும். இவ்வளோதான் நம்ம வீட்டில் 5 மினிட்ஸ் சமையல். ஸ்டவ் அணைச்சிடலாம். அணைச்சிட்டு கொத்தமல்லி தலையை உங்கள் மண்டை மேலே போட்டுட்டா என்னுடைய ஸ்டைலில் அவுல் உப்புமா ரெடி. அவுல் உப்புமானும் சொல்லலாம், அவுல் சித்ரானானும் சொல்லலாம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் 5 மினிட் குக்கிங் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டானதும் கூட. 5 மினிட்ஸ் சமையலில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவுல் சித்ரானா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி சமைங்க, ருசிங்க. இந்த மாதிரி அவுலில் சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.